எல்லாருக்கும் நாளையிலேருந்து என்னது விடுமுறை சரியா? நாளையிலேருந்து மே 31 வரைக்கும் லீவு. ஜூன் 1 என்ன செஞ்சிடும்? பள்ளிக்கூடம் திறந்துடும். வழக்கம் போல் பள்ளிக்கூடம் என்ன செய்யும்? நம்ம வர ஆரம்பிச்சிடணும். காலையில் 8:30 இங்கே வந்துடணும் சரியா? இந்த வெயில் காலத்தில் நாளையிலேருந்து லீவுங்கிறதுனால நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? வெயிலில் சுற்றக்கூடாது. வெயில் என்ன செய்யக்கூடாது? சுற்றக்கூடாது. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. நோய் அதிகமாக வந்துடும். அம்மை நோய் வந்துடும், வயிற்று வலி வந்துடும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? வயிறு வலிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிரும். கால் ரொம்ப சுடும், தலை சுடும், ஒன்றுக்கு நல்லா போகாது, அதெல்லாம் ஆரம்பிச்சிரும். அதனால் வீட்டை விட்டு எங்கேயும் செய்யக்கூடாது, வெளியில் ரொம்ப போகக்கூடாது. சாயங்காலம் என்ன செய்யணும்? ஒரு 6 மணிக்கு நம்ம வெளியில் வந்து உட்காந்துக்கலாம், விளையாண்டுக்கலாம் சரியா? அம்மா சொல்கிறத கேட்கணும். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாது. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா? காலையில் எழுந்ததும் தேங்காய் எண்ணெய் நல்லா தலைக்கு தேய்ச்சி கை காலுக்கெல்லாம் தேய்க்கணும். சூடு பிடிக்காமல் இருக்கும் சரியா? வயிற்று வலி வராது. தலைக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்க்கணும். கால் கைக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கணும். டெய்லி 2 தடவை என்ன செஞ்சிடணும்? குளிக்கணும். 2 தடவை என்ன செஞ்சிடணும்? குளிக்கணும். அப்போ தான் உடம்பு ஹீட் இறங்கும் சரியா? தலையில் ரொம்ப முடி வச்சுக்க வேண்டாம். அந்த 1 மாதத்துக்கு என்ன செய்யக்கூடாது? முடி ரொம்ப வச்சுக்க வேண்டாம். முடியை கட் பண்ணிக்கோங்க சரியா? இல்லைன்னா தலையெல்லாம் வேர்த்து என்ன செஞ்சிடும்? தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும் சரியா? அதனால் தலையில் ரொம்ப முடி வச்சுருக்காதீங்க. ஓரளவுக்கு வெட்டி விட்ருங்க. முடிஞ்சால் முட்டையை போட்டுக்கோங்க 1 மாதத்துக்கு. வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் நல்லா காட்டன் துணியாக போடணும். காட்டன் துணியாக என்னென்னது? பருத்தி துணி மடக்கி ட்ரெஸ் தான் போடணும். சும்மா ஜிகு பிறகு வலுவலன்னு போட்டீங்கன்னா அதுவும் உடம்புக்கு ஒத்துக்கிடாது சரியா? ஸ்கின் அலர்ஜி ஆயிரும் சரியா? அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. காலில் செருப்பு போட்டு தான் வெளியில் போகணுன்னா காலில் செருப்பு போட்டு போகணும். கையில் குடையை எடுத்துக்கிட்டு குடையை பிடிச்சிக்கோங்க வெளியில் போகதா இருந்தால். அம்மாட்டையும் சொல்லணும் சரியா? வீட்டில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, வீட்டில் பானகரம் போட்டு குடிக்கலாம். பானகரம்னா கருப்பட்டி புளி போட்டு நம்ம சர்பத்து குடிப்போம்ல, அது மாதிரியே இருக்கும். அதை குடிங்க சரியா? வீட்டில் போட்டு கொடுக்க சொல்லி அம்மாவும் குடிங்க, நீங்களும் குடிங்க ஓகேவா? நாளையிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1 மாதத்துக்கு பார்க்க முடியாதுலாம் இல்லை, வீடியோ காலில் கூப்பிடுவேன். வீட்டில் என்ன சேட்டை பண்ணுறதுன்னு கேட்பேன் டீச்சர் ஓகேவா? கேட்பேன். செல்லு பார்க்கக்கூடாது. வீட்டில் டெய்லி ஹோம்ஒர்க்கு நான் கொடுத்த மணிக்கு வீட்டில் எழுதி பார்க்கணும். நீங்களாகவும் டெய்லி ஒவ்வொன்றா நம்ம குரூப்பில் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் படிக்கதை போட்டு விடணும் ஓகேவா? ஓகே பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க.